அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ், ஒரு சில மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. யூடியூபர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இவங்க குட்டி மங்கின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனலில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணணும், எப்படி நம்ம மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்பராக போகணும், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற அனைவருக்குமே தேவைப்படும். அது மட்டும் இல்லை, பழைய யூடியூபர்ஸ்க்கும் தேவைப்படும். ஏன்னா கொலாபரேஷன் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி கொலாபரேஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை இவங்க ஓனாக எடிட் பண்ணி இவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொலாபரேஷன் போட்டால் நல்லதா கெட்டதான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ கொலாபரேஷன் போடுறதுக்கு யூடியூப் சைடே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம யூடியூப் சைடே இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஆனால் இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். எப்படி போட்டால் பெட்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க மற்றவங்களுடைய வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அப்படி பர்மிஷன் வாங்கலைன்னா அவங்க எப்போ வேணால் இவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் இல்லைனா ஸ்ட்ரைக் இல்லைனா வீடியோவை ரிமூவ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அவங்க உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கியே போட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய விஷுவல் எஃபெக்ட் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கணும், அந்த எஃபெக்ட் சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடணும். அப்படி நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளத்தில் வரும். ஓகேங்களா? இப்போது பர்மிஷன் நீங்கள் வாங்கி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது. பர்மிஷன் வாங்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும், நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, ஏன் மானிட்டைசேஷன் கூட கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எடிட்டிங்கில் கூட மானிட்டைசேஷன் வாங்கிடலாம். ஏதாவது சின்ன சின்ன எடிட்டிங் அண்டு சின்ன சின்ன எஃபெக்ட் போட்டு நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கிடலாம். இருந்தாலுமே நீங்கள் நல்லா போயிட்டுருக்கிற தருணத்தில் உங்கள் சேனலில் போட்ட வீடியோ மற்றவங்களுடையதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. 1 ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா உங்கள் சேனல் போயிடும். ஸோ நம்ம யூடியூப் கிட்ட இருந்து தப்பிச்சாலுமே அந்த ஓனர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஓனர்கிட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிக்கங்க. அப்படியே வாங்கினாலும் அவங்க போட்ட ஒரிஜினல் கலர் இல்லாமல் நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஓகே நம்ம ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், அப்படி போட்டாலும் யூடியூப் கிட்ட பர்மிஷன் வாங்க முடியாது. ஏன்னா யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா அது ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரிஜினல் கண்டென்ட் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் முன்னாடியே உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுனாலும் அந்த ஒரிஜினல் கண்டென்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பர்மிஷன் மஸ்ட்டு. ஏன்னா கொலாபரேஷன் போடும்போது மற்றவங்களுடைய வீடியோ நீங்கள் போடக்கூடாது. பர்மிஷன் இருந்தால் பெட்டர் தான் யூடியூப்பில் சொல்கிறாங்களே தவிர கொலாபரேஷன் போடவே கூடாதுன்னு சொல்லலை. சரிங்களா? அவங்களுடைய ப்ராப்பர் பர்மிஷன் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கொலாபரேஷன் வீடியோ போடணும். ஸோ இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மற்றவங்க ரெக்கார்ட் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு ஓன் கண்டென்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஓன் கண்டென்ட். பட் ஆனால் இது இவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓனாக மேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் மற்றவங்களுடையது. ஸோ என்றைக்குமே ப்ராப்ளம் வரும். பட் இருந்தாலுமே இவங்க ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா டோட்டலாக கலர் சேஞ்சிங் எஃபெக்டிங் இதெல்லாம் பண்ணி போட்டு மானிட்டைசேஷன் வாங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஸோ பின்னாடி வரத்தை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற மற்றவங்களுடைய ஒரு சின்ன கிளிப்னா கூட ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் கிளைம் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இந்த விஷயம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கொலாபரேஷன் வீடியோ பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சேனலே டெர்மினேட் ஆகியிருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி போடல, வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நோ கொலாப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி 3 வீடியோ கொடுத்துருக்கேன்.
நிறைய பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக வியூஸ் போகிற ஒரு ஷார்ட்ஸை எடுத்து கொலாபரேஷன் போட்டுடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிக வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபர் கிடைக்குது. மானிட்டைசேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸை விட நம்ம சேனலுடைய சேஃப்டி தான் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்கள் லைஃப் லாங் உங்கள் பிளட்டு போல் உங்கள் கூடவே உங்கள் சேனல் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் போல் நம்மளுடைய சேனல், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து நம்ம கூடவே இருக்கணும்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மற்றவங்களுடைய கொலாபரேஷன் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டால் எப்போ வேணால் நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானிட்டைசேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா 8946014557 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. என்னுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்னுடைய மெம்பர்ஷிப். இப்போ இந்த ஜாயின் பட்டனை நீங்கள் டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 199 பிளாட்டினம்னு இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். என்னுடைய முதல் 4 பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஜூலை 15 ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பிரகாரம் தான் இனிமேல் யூடியூப் ரன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ரீயூஸ்டு, ரிப்பீட் இந்த மாதிரி பாலிசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முழு எஃபெக்ட்டும் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். யூடியூப் தொடர்பான டவுட் மட்டும் கேளுங்க. அது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு சேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்களை நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.